ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இப்போ நம்ம பாண்டிய சோர்ஸ் பார்க்க போகிறோம். பாண்டிய சோர்ஸில் நம்ம சரவணன் ஒரு பக்கம் வெளியே உட்காந்து மறுபடியும் அவங்கள காதல் கிளிக்கு ஃபோன் பண்ணிகிட்டு இருக்க. அந்த டைம் பார்த்து கோமதி அம்மா வந்து நின்றுட்டு, என்னடா பண்ணிகிட்டு இருக்க நீ? என்ன போகிற போக்கு ஒன்றுமே சரியில்லை. ஒரு அப்பாவுக்கு, அதாவது பொறுப்பான அப்பாவாக நடந்துக்கோ. ஒரு குழந்தைக்கு அப்பாவாக மாற போகிறங்கிறத மட்டும் மறந்துடாத. நீ எந்த விஷயம் பண்ணாலும் அந்த குழந்தைய பாதிக்கும், அந்த குழந்தையோட ஃப்யூச்சரே காலியாகிடும்னு சொல்லிட்டு என்னென்னமோ சொல்கிறாங்க. எதுக்குமா இதெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்ல நீ பண்ண போகிற விஷயத்தை பற்றி சொல்கிறேன்ப்பா, உனக்கு புரியும், நான் இதை பற்றி பேசுகிறேன்னு சொல்லிட்டு ஃபோனு நோடாமல் போய் படுறான்னு சொல்லிட்டு வார்னிங் கொடுக்குறாங்க. அது என்ன பச்சை குழந்தையா, மிரட்டினோடனே போய் பயப்படுறதுக்கு அவ்வளோ பெரிய பையன். அம்மா பிள்ளைய கேட்பான், அப்பா பேச்சை கேட்பான்னு ஆரம்பத்துலேருந்து கொண்டு வந்துட்டு இப்போ கேட்க மாட்டான்னு திடீர்னு கொண்டு வரீங்களே, எப்படா எப்படி அப்படிங்கிற மாதிரி ஆயிடுச்சு. தங்கமயில் ஒரு பக்கம், சரவணனே வேணாங்கிற ரேஞ்சுக்கு முடிவு பண்ணிட்டாங்க. ஏன்னா ஒரு பொண்ணு எந்த விஷயத்த வேணால் தாங்கிக்குவாங்க, ஒரே ஒரு விஷயத்த மட்டும் தாங்கிக்கவே மாட்டா. அதாவது தன்னோட கணவன் வேணான்னு வெறுத்து ஒதுக்குற பொண்ணுங்க கூட திரும்ப போய் எப்படியாவது கெஞ்சி சேர்ந்துருவாங்கன்னு வச்சுக்கோங்க. இன்னொரு பொண்ணோட அஃபேரில் இருக்கான்னு மட்டும் தெரிஞ்சுக்கிச்சுன்னா அந்த லைஃபே நமக்கு தேவை இல்லைன்னு சொல்லிட்டு தூக்கி போடுற பெண்கள் மட்டும்தான் இப்போ வரையும் இந்த நாட்டில் பார்த்துருக்கேன். அதே மாதிரி தான் இவங்க நம்ம சரவணனும் வேணான்னு சொல்லிட்டு தூக்கி போட்டாங்க நம்ம தங்கமயில். இன்னொரு பக்கம் கதிர் மாமனார்கிட்ட கொடுத்த வாக்குக்காக மார்னிங் ஏன் சொன்னி அலப்பறை கிளப்புறாரு. தலைவர் கிளப்புறதான் அந்த மாதிரி ஆயிடுச்சுன்னா பார்த்துக்கோங்க. இவர் போயிட்டு டைனிங் டேபிளில் உட்காந்துருக்கும் போது பாட்டி ஒரு பக்கம் ஒரு பேச்சு வாக்கில் ஒரு போகிற பொக்கில் ஒன்று போட்டு விட்டாங்க. ஏசி வெக்கையாக இருக்குமான்னு சொல்ல, உங்கள் வீட்டில் இருந்திருக்க வேண்டியதானே, இங்கே எதுக்கு வரீங்கன்னு சொல்லிட்டு பெருசாக இழுத்து கொண்டு வந்து தெருவில் விட்டாரு. கடைசியில் சின்ன புள்ள பாண்டி காலில் விழுந்து அம்மா வாங்கன்னு கதற பாட்டியும் ஒரு பக்கம் கிளம்பி போயிட்டாங்க. கதிர் மேலே செம்ம